الرحمن الرحيم. عن أبي بكر قال رسول الله صلى الله عليه وسلم دعوات المكروه اللهم رحمتك أرجو فلا تكلني إلى نفسي طرفة عين وأصلح لي شأني كله لا إله إلا أنت رواه أبو داود. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் அதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அபூ பக்ரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅவாத்துல் அல் மக்ரூஹ், கடுமையான கஷ்டமான நிலைகளில் ஓதக்கூடிய துஆ. கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஏற்படும். அந்த கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி ஓதக்கூடிய துஆ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார். என்ன துஆ? அல்லாஹும்ம ரஹ்மதக அர்ஜூ ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லா லா இலாஹ இல்லா அன்த. என்னதான் பொருள் அதுக்கு? அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ரஹ்மதக, உன்னுடைய அருளை, உன்னுடைய ரஹ்மத்தை, அர்ஜூ, நான் ஆதரவு வைக்கிறேன். எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி என்ன பண்றேன்? எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நான் உன்னிடம் ஆதரவு வைக்கிறேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், ஃபலா தகில்னி, என்னை கைவிட்டு விடாதே, ஃபலா தகில்னி, என்னை கைவிட்டு விடாதே, இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் கூட என்னை கைவிட்டு விடாதே. கண்ணு மூடி திறக்கிறோம்ல, கண் இமைக்கக்கூடிய நேரத்தில் கூட என்னை என்ன பண்ணாத, கைவிட்டு விடாதே. வ அஸ்லிஹ் லி, என்னை சீர்படுத்துவாயாக, ஷஅனி குல்லா, எனது அனைத்து காரியங்கள், என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீ சீர்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டமான காலங்களில் ஓதுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்த அழகான துஆ. அழகான துஆ. நம்முடைய காரியங்களை எல்லாம் சீர்படுத்துவதற்கும், கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ் கைவிடாமல் இருப்பதற்கும், அவனுடைய அருளை நாம் எல்லா நிலைகளிலையும் கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைத்துக் கொள்ளக்கூடிய அழகான துஆ. வாய்ப்புகள் இருந்தால் மரணம் பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்களை அல்லாஹ் இருக்குவானாக. அருமையானவர்களே, அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, இதுவும் அழகான ஒரு துஆவை உள்ளடக்கிய ஒரு ஹதீஸ் தான். ஹஜ்ரத் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். قال رجل هموم, ஒரு மனிதர், கடுமையான கவலை ஏற்பட்டது அவருக்கு. வலசிபத்னி வதுயூனுன், அவருக்கு கடுமையான கடனும் இருந்தது. கடுமையான கவலையும் இருந்தது. கடன் இருந்தாலே கவலை இருக்கதான் செய்யும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கினவங்க கவலைப்படுறது இல்லை, கடன் கொடுத்தவங்க தான் கவலைப்பட்டு இருக்காங்க. கடன் வாங்குறவன் ஜம்முன்னு போவான், கடனை கொடுத்தவன் எப்படா கேட்கறது, எப்படா வாங்குறது. கடனை கொடுத்தவன் சூசைட் பண்ணிக்கிறான். அந்த தயாரிப்பாளருடைய நேற்றுடைய செய்தி கூட அதுதானே. இப்படி கவலை எனக்கு இருக்கிறது, எனக்கு
அதிகமான கடன்கள் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு வந்து முறையிடுகிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஃபலா உஅல்லிமுக, உனக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன். கலாமன், ஒரு கலாமை, ஒரு துஆவை, ஒரு வார்த்தையை உனக்கு கற்றுத் தருகிறேன். இதா குல்தஹு, அதை நீ ஓதினா, அதை நீ சொல்லிக் கொண்டிருந்தால், நீ ஓதிக்கொண்டிருந்தால், அத்ஹபல்லாஹு ஹம்மக, அல்லாஹ் உன்னுடைய கவலையை போக்குவான். நீ அதை ஓதிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவான்ல, உன்னுடைய கவலையை போக்குவான். வகதா அன்க தைனக, உன்னிடம் இருக்கக்கூடிய கடனையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், நீக்கிடுவான், அல்லாஹ் போக்கிடுவான், அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. அவர் சொன்னாரு, இப்படி உனக்கு கற்றுத்தரமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டப்ப அவர் சொன்னாரு, குல்து பலா, எனக்கு கற்றுத்தாங்க யா ரசூலுல்லாஹ் சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இதா அஸ்பஹத வ இதா அம்சைத, நீ காலையிலையும் ஓதிக்கோ, மாலையிலையும் ஓதிக்கோ. காலையை அடைந்தாலும் நீ ஓதிக்கொள், மாலையை அடைந்தாலும் நீ ஓதிக்கொள். என்ன துஆ அப்படின்னா, நாம் வழமையாக நம்முடைய பள்ளியில் ஃபஜர் தொழுகையிலையும் அஸர் தொழுகையிலையும் வழமையாக ஓதி துஆவில் ஓதி வரக்கூடிய துஆ தான். அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக, நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னி அஊது பிக, நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு. மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும். கவலையிலிருந்தும், வருங்காலத்தில் என்ன நடக்க போதோ அப்படிங்கிற கவலையிலிருந்தும். ஏற்கனவே ஏற்பட்ட துக்கம் என்பது என்ன, ஏற்பட்டதுக்கு தான் துக்கம் ஏற்படும். என்ன, வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய கவலையிலிருந்தும், ஏற்கனவே ஏற்பட்ட துக்கங்களில் இருந்தும் நான் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக, ரப்பே உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் அஜ்ஸி வல் கஸ்லி, அஜ்ஸ் அப்படிங்கிறது இயலாமை. இயலாமை அது உடல் ரீதியான இயலாமையாக இருக்கலாம், மன ரீதியான இயலாமையாக இருக்கலாம். எந்த இயலாமை, அந்த இயலாமையிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு. கஸ்ல் அப்படிங்கிறது, இயலாமை வந்து விட்டாலே சோம்பேறித்தனமும் வந்துடும். இயலாமை வந்துட்டாலே என்ன ஆயிடும், சோம்பேறித்தனமும் வந்துடும். அந்த ரெண்டையும் சேர்த்து கேட்கிறான். அஜ்ஸி வல் கஸ்ல், இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் யா அல்லாஹ் நான் என்ன பண்றேன், உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக, ரப்பே உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் புஹ்லி வல் ஜுப்னி, புஹ்ல் அப்படிங்கிறது வந்து கஞ்சத்தனம், கஞ்சத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஜுபுன் அப்படிங்கிறது வந்து கோழைத்தனம், கோழைத்தனத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனமும் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடாத செயல். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்தது எதற்கு தான், செலவு செய்வதற்கு தான். அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நாம் செலவு செய்யாம இருந்தோம் அப்படின்னா அது கஞ்சத்தனம் தான். இவனுக்கு எப்பதான் செலவு செய்யாம தோணும் அப்படின்னா, இவன் நான் சம்பாதிச்சது நினைச்சாதான் என்ன பண்ணும், நான் சம்பாதிச்சது நினைச்சாதான் இவன் வந்து கஞ்சத்தனம் பண்ணுவான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், பிறருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்றால் நிச்சயமாக கஞ்சத்தனம் பண்ண மாட்டான். கஞ்சத்தனத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கோழைத்தனம், ஒரு மூமின் கோழையாக இருக்க மாட்டான். ஸல்லல்லாஹு சொன்னான், ஒரு மூமின் என்ன பண்ண மாட்டான், கோழையாக இருக்க மாட்டான், கோழையாக இருக்கக்கூடாது. மூமின் வீரனாக தான் இருப்பான், நல்ல சுறுசுறுப்பாக உள்ளவனாக இருப்பாங்க. அதான் சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. ஸல்லல்லாஹு ஒரு மூமின் கோழையாக இருக்கக்கூடாது. அதனால கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். கவலை, துக்கம், இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், கோழைத்தனம். 6. 7வது வஅஊது பிக மின் கலபத்தித் தைன், கடன் அதிகமாக விட்டுறது. கலபத்தித் தைன் அப்படிங்கிறதுக்கு இப்படியும் சொல்லுவாங்க, நம்முடைய செல்வத்தை விட கடன் அதிகமாக ஆகுவது. நமக்கு செல்வம் இருக்கு, அந்த செல்வத்தை மிகைக்கக்கூடிய கடனாக அதிலிருந்து பாதுகாப்பு தருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல கடன் பிரச்சனை அதெல்லாம் வந்துட்டா மற்றவருடைய அடக்குமுறைகள் வந்துவிடும். அவனுக்கு பயந்தே போகணும்.
வீட்டுல சம்பாதிக்கல அப்படின்னா பிள்ளைகளுக்குடைய அடக்குமுறைகளுக்கு இருக்கு. இன்னைக்கு குடும்பங்கள்ல இருக்கா இல்லையா? வீட்டுல நம்ம சம்பாத்தியம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல பிள்ளைகள், மனைவியுடைய அடக்குமுறை, பிள்ளைகளுடைய இப்படிலாம் சில குடும்பங்களில் இருந்தெல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதே போல கடன் வந்துட்டால மற்றவங்க பயந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி மனிதர்களுடைய அடக்குமுறைகள் இருந்து, அதே போல அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகள் எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுவதுதான். இப்படி கடன் மிகைப்பதிலிருந்தும் மனிதனுடைய அடக்குமுறையிலிருந்தும் நம்முடைய பாதுகாப்பு தெரியும். மொத்தம் 8 விதமான பாதுகாப்பு தேடுதலை இந்த துஆவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த மனிதர் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து இந்த மனிதர் சொல்லுகிறார், ஃபஃஅல்து ذلك, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே காலையிலையும் மாலையிலையும் நான் ஓதிட்டு வந்தேன். ஃபஃஅல்து ذلك, நான் அதை செய்து வந்தேன். ஃபதஹபல்லாஹு ஹம்மி, என்னுடைய கவலையை அல்லாஹ் போக்கி விட்டான். ஃபதஹபல்லாஹு ஹம்மி, அல்லாஹ் என்னுடைய கவலை என்ன பண்ணிட்டான்? போக்கிட்டான். வகதா அன்னி தைனி, என்னுடைய கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து நாம் இதை செய்யும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக செய்வான். யாருதான் செய்ய முடியும் நம்ம பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு? நம்ம நாட்டில்தானே முடியும். நம்ம மனிதன் என்பவன் இயலாதவன், இயலாமையில் உள்ளவன், அவன்தான் சக்தி உள்ளவன். அவனிடம் நாம் கேட்கும் பொழுது அவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பான், நம்முடைய கவலைகளை நீக்குவான், நம்முடைய துக்கங்களை நீக்குவான், நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை நீக்குவான். இதெல்லாம் ரப்பிடம் நாம் உறுதியாக கேட்கும் பொழுது, இவர் உறுதியாக இந்த சஹாபி கேட்டார், சொன்னார், அதை நான் செஞ்சேன். அல்லாஹ் என்னுடைய கவலையை நீக்கினான். என்னுடைய கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆவை அவர் செயல்படுத்தி என்ன பண்றாரு? நமக்கு இந்த ஹதீஸை அறிவித்து தருகிறார். இந்த ஹதீஸும் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்